எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. ஒரு சிறிய காணொளி, தமிழக பாஜக இனி தேருமா என்ற ஒரு முக்கியமான கேள்வியை குறித்த ஒரு காணொளி. இப்படி கேட்பதற்கான காரணம் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்ததே. அதே வேளையிலே அந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று சொல்வதற்காக தமிழகத்திலேயே பாஜக வளர்ச்சிக்கு சற்று கடினமாகவே பாடுபட்ட தமிழக பாஜக தலைவர், அதாவது முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொறுப்பிலிருந்து அவராகவே விலகி கொண்டதாக சொல்லப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே அமையும் சூழ்நிலையிலே தான் அந்த பாஜகவுக்கு தலைவராக இருக்க விரும்பவில்லை என்றும், தான் தலைவராக இருந்தால் கட்சி தனியாக போட்டியிட்டு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆனாலும் கூட கட்சி வளரட்டும் என்ற ஒரு சிந்தனை அவர் மத்திய பாஜகவிடம் சொன்னதாக தெரிகிறது. ஆனால் மத்திய பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை ஒழிப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு ஒரு முக்கியமான நகர்வு என்று கருதப்பட்டதாகவும், அப்படி ஒரு நகர்விலே அதிமுகவோடு கூட்டணி வைக்காவிட்டால் வாக்குகள் பெரிய அளவிலே பிரிந்து மீண்டும் திமுக பெரிய அளவில் ஆட்சியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று கருதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இப்போதைக்கு தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை விலகிக் கொள்வது நல்லது என்று கருதி, அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல தலைவர்களை நன்கு அறிந்தவர், குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு கூட நல்ல உறவு கொண்டு நயினார் நாகேந்திரன் அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, அண்ணாமலை தலைவராக விலகிய பிறகு புதிய முகம் ஒன்று தலைவராக வரும் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக இளைஞருடைய பெயர், வேலூர் மேயராக இருந்தவருடைய பெயர், இப்படி பல பெயர்கள் அடிபட்டன. ஆனால் அவையெல்லாம் போய் நயினார் நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அந்த தேர்தல் குறித்த அறிவிப்பு பாஜக வெளியிட்டது. அதில் 8 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த கருத்தையும் கூட தள்ளி வைத்து நயினார் நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு ஏற்கனவே நாம் சொன்னது போல மிக முக்கியமான காரணம், இப்போதைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிக முக்கியம். ஆட்சியிலே பங்கு பெறுவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணையோடு முடிந்த அளவுக்கு தொகுதிகளை வெல்வது, இதெல்லாம் மிக முக்கியமான நகர்வுகள் தமிழக பாஜகவை பொறுத்தவரை என்று கருதித்தான் மத்திய பாஜக இப்படி ஒரு முக்கியமான முடிவை எடுத்ததாக தெரிகிறது. ஆனால் உண்மையிலேயே களம் நன்கு அறிந்தவர்கள், அதிமுக பாஜக கூட்டணி எப்படி களத்திலே வேலை செய்யும் என்று நன்கு அறிந்தவர்கள் இந்த கூட்டணியால் பாஜகவுக்கு பெரிய அளவிலே கட்சி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட லாபம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கருதுகிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் ஓட் டிரான்ஸ்ஃபர், அதாவது அதிமுக நிற்கும் தொகுதிகளிலிருந்து பாஜக ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பார்களே தவிர பெருவாரியாக பாஜக தாமரை சின்னத்தில் நிற்கும் தொகுதிகளில் அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு வராது. இதுதான் கடந்த கால வரலாக கூட்டணி இருக்கும்போது இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை சுட்டிக்காட்டி இவர்கள் சொல்வது, என்னதான் கூட்டணி அமைத்து பாஜக அதிக தொகுதிகளிலே போட்டி போட்டாலுமே கூட, அதாவது 234 தொகுதிகள் பாஜக 50 தொகுதிகள் வரை போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்படுவதாக தெரிகிறது. அப்படி 50 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டாலுமே கூட உறுதியாக அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு வருவது மிக கடினம் என்ற ஒரு சிந்தனை எடுத்து வைக்கப்படுகிறது. இதை மனதில் கொண்டுதான் அண்ணாமலை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால், பாஜக தலைமையில் ஒரு அணியமைத்து போட்டியிட்டால் அந்த கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, வலிமை எப்படி இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். எப்படி கட்சியை முன்னே சொல்ல வேண்டும், எப்படி கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ரீதியிலே சிந்தித்து 2026 படுதோல்வி அடைந்தாலுமே கூட 2031 தமிழக பாஜக மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான நகர்வுகளை செய்ய வேண்டும் என்று மத்திய பாஜகவிடம் அண்ணாமலை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையிலே இதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆக தமிழக பாஜகவை பொறுத்தவரை இப்போதைக்கு நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே பல முறை பல பொதுக்கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக மீண்டும் அமர்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுக தலைமையிலே ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூட்டணி மந்திரி சபை அமையும் என்பதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லவில்லை. பலர், அதாவது குறிப்பாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர் இருந்தவர்கள் பலருமே கூட நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட ஒரு அதிமுக காரர் போல தான் பேசுகிறாரே தவிர பாஜக காரர் போல பேச்சுக்கள் இல்லை என்று இப்போதே குறைபட்டு கொண்டு இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒப்பீனியன் போல் சொல்வது போல் அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவிலே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமையவில்லை என்று சொன்னால் உறுதியாக அதிமுகவோட பாஜகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தமிழ்நாட்டில் மாறும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலே பாஜக, பாமக மற்றும் சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 15% வாக்குகளை பெற்றிருந்தன.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21% வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தது. இப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் பெரிய அளவில் உயர்ந்தாலுமே கூட பாஜகவுடைய வாக்கு வங்கி 15% தொடுமா அல்லது 12-13% இருக்குமா, இல்லை பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட 7-8% வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி சிதறிவிடுமா என்று கூட சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கியமான சொல்லப்படுகின்ற காரணம் வந்து இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது பாஜக போட்டியிடும் தொகுதிகள் வந்து அதிமுகவினர் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க போவதில்லை, அதில் ஒன்றும் தெளிவாக இருக்கிறது என்ற கருத்து தான் முன்வைக்கப்படுகிறது. அதே வேளையிலே இன்னொன்று வந்து 2026 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அந்த கட்சியினுடைய வருங்காலம் என்று கருதப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள். இப்போதைக்கு வந்து ஆட்சிக்கு எதிராக அந்த ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்கிறது என்று பலரும் சொன்னாலுமே கூட தேர்தல் நெருங்க அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய தேர்தல் அறிக்கை, இது போன்ற விஷயங்களில் வந்து பெரிய கவர்ச்சியான அம்சங்களை வைத்து பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவர்ந்து இழுத்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுக்கும், அதில் எந்த சந்தேகமில்லை என்று கருதுகள் பலர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே மீண்டும் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையிலே அமரும் என்ற சூழ்நிலையிலே பாஜக வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதுதான் பலருடைய கருத்து. அதாவது ஆட்சிக்கு வரப்போவதில்லை அல்லது ஆளும் கட்சியுடைய கூட்டணி மந்திரி சபையில் இருக்கப் போவதில்லை என்று சொன்னால் பிற எதற்காக அண்ணாமலையை மாற்றியிருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுவதாக பல பாஜகவினர் சொல்லுகிறார்கள். அதாவது அமித்ஷாவை பொறுத்தவரை இந்த கூட்டணி அறிவிப்பு செய்த போதும் சரி, அதற்கு முன்னர் அவர் வந்து ஒரு ஹிந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலுமே சரி தெளிவாக சொல்லியிருக்கிறார், வி வில் ஃபார்ம் அ கோலிஷன் கவர்மெண்ட், அதாவது கூட்டணி மந்திரி சபை அமைப்போம், என்டிஏவுடைய மந்திரி சபை அமையும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை சொல்லி கூட்டணி அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 36-48 மணி நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல பலருமே கூட அமித்ஷா சொன்னது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னாரே தவிர கூட்டணி மந்திரி சபை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலருமே மறுத்துவிட்டனர். அதே வேகத்தில் வந்து நயினார் நாகேந்திரன் கூட அதே கருத்தை தான் சொல்லியிருந்தார். அதாவது இது இப்போதைக்கு பேச வேண்டிய பேச்சு கிடையாது, இப்பொழுதைய நோக்கம் வந்து திமுக ஆட்சியிலிருந்து விலகுவதானே தவிர மந்திரி சபையில் பங்கு இருக்கிறதா இல்லையா என்று யாரும் பேச தேவையில்லை என்று வீதியில் அவர் கருத்து சொல்லியிருந்தார். அதன் பிறகு பல பொதுக்கூட்டங்களில் நயினார் நாகேந்திரன் பேசும்பொழுது அதிமுக ஆதரவு நிலை பெரிய அளவில் எடுத்திருக்கிறார். கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் அவர் அதை எடுத்திருந்தாலும் கூட அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் அதிமுகவுக்கு ஆதரவு மட்டுமின்றி பாஜக பெரிய அளவில் வளர வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பார், அதில் எந்த சந்தேகமில்லை என்று கருதுகள் பலருமே இருக்கிறார்கள். பொதுவான பத்திரிகையாளர்களை கூட இந்த கருத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். அதாவது அண்ணாமலை தலைமை பதவியிலிருந்து விலக்கியது என்பது பாஜகவுடைய தமிழகத்தை வருங்கால திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. தமிழக பாஜகவை பொறுத்தவரை பேக் டு ஸ்கொயரோட, அதாவது அண்ணாமலை இங்கே தலைவராக வந்ததற்கு முன்பு எப்படி கட்சி வந்து திராவிட கட்சிகளின் தயவிலே ஒரு ஓரமாக இருந்ததோ, நோட்டா கட்சி என்று கருதப்பட்டதோ, அதே நிலைமைக்கு பாஜக மீண்டும் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகத்தான் பலரும் கருதுகிறார்கள். அந்த திசையிலே தான் எல்லா நகர்களும் இருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது இருக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவருடைய ஒரே நோக்கம் வந்து மீண்டும் அவர்கள் வந்து தேர்வடைய வேண்டும் என்று தான் இருக்கும். அதை தவிர பெரிய அளவில் வந்து பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிதாக ஒரு 30 பேர் 40 பேர் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்ற திட்டம் இப்போது இருக்கிறதா, அந்த திசையிலே வந்து நயினார் நாகேந்திரன் என்ன செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக பெரிய அளவில் வந்து அண்ணாமலை இங்கே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக மக்களுடைய கருத்துக்களை திருப்பி இருந்தார். அதை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், சமீபத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளுமே சேர்ந்து மோடி எதிர்ப்பு என்ற மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்தன. அந்த கட்டமைப்பை விளக்குவதற்கு, மோடி எதிர்ப்பு பிம்பத்தை சுக்குநூறாக்குவதற்கு பெரிய அளவில் அண்ணாமலை பணி செய்தார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இப்போது அந்த பணியெல்லாம் என்ன ஆகும், அந்த வாக்குகள்லாம் என்ன ஆகும், அதாவது நியூட்ரல் ஓட்டர்ஸ் நிறைய பேர் மோடி ஆதரவாக திரும்பியிருந்தார்கள், அவர்கள் வந்து இப்போது எந்த திசையில் நகர்வார்கள். ஒருவேளை அண்ணாமலையால் கவரப்பட்ட இளைஞர்கள் பெரும்பாலும் ஒருவேளை நயினார் நாகேந்திரன் வந்து விட்டார், அண்ணாமலை பதவியில் இல்லை என்பதாலே ஒருவேளை அவர்கள் வந்து நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகரக்கூடுமோ, இப்படி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருக்கின்றன.
பொதுவாக விஷயம் அறிந்தவர்கள் சொல்வது வந்து பாஜக வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சி கொண்ட கட்சி. ஆனால் அதே வேளையில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து திராவிட கொள்கைகளை தான் அதிகமாக பேசி வருகிறார்கள். பெரியார், அண்ணா சம்பந்தப்பட்ட கொள்கைகளை பேசியிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கள் நிறைய வந்து திமுக ஆதரவு கருத்துக்களாக தான் இருக்கிறது. ஆக விஜயுடைய நோக்கம் வந்து திமுக மற்றும் அதிமுக வாக்குகளை பிரிப்பதே தவிர பாஜக வாக்குகள் எளிதிலே வந்து விஜய்க்கு செல்லாது என்று பொதுவான ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் இளைஞர்கள் பலரும் சோஷியல் மீடியாவில் வந்து அண்ணாமலை இல்லை என்ற சூழ்நிலையை வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடுவோம், நாங்கள் எதற்கு வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்கு போடணும், அண்ணாமலை பாடுபட்டது அதற்காக இல்லை என்ற ரீதியான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது எல்லோரும் சொல்லும்படி அல்லது இந்த பாப்புலர் பெர்செப்ஷன் என்று சொல்லுவார்கள், கருத்து கணிப்புகள், இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் கருத்து கணிப்பு கொடுத்திருக்கின்றன. அதன்படி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னால், அதிமுக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அமர்வலை என்று சொன்னால் பாஜகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். ஆனால் அதைவிட அதிகமாக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலை போட்ட பணிகள் எல்லாம் வந்து நீர்த்து போய்விடும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பது பரவலான கருத்தாக இருக்கிறது. இதையெல்லாம் தவறாக்கும் விதமாக நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பிலே வந்து நன்கு சென்று பாஜகவை வளர்ப்பாரா அல்லது வந்து அவர் அதிமுகவுடைய ஊதுகுழல் போல செயல்படுவாரா என்பதையெல்லாம் காலம்தான் சொல்ல வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஆனால் களத்தை பொறுத்தவரை, இளைஞர்களை பொறுத்தவரை அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் பலரும் சொல்லுகிறார்கள். இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு சுவையான கருத்தோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.